தெரிவித்திருக்கிறார். அவர் அமெரிக்க பயணம் செல்வதற்கு முன்னதாக அமைச்சரவையில் மாற்றம் இருக்கலாம், 3 அமைச்சர்கள் மாற்றப்படலாம் என்ற ஒரு தகவல் வெளியான நிலையில் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் அது தொடர்பான எந்தவிதமான கருத்தையும் தெரிவிக்கவில்லை. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் அபினேஷ் தற்போது அமைச்சரவை மாற்றம் தொடர்பாக முதலமைச்சர் என்ன கூறியிருக்கிறார்? அவருடைய மௌனம் எதை உணர்த்தது? முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை எழிலகத்தில் தரம் உயர்த்தப்பட்டுள்ள மாநில பேரிடர் கட்டுப்பாட்டு மையத்தை திறந்து வைத்திருக்கக்கூடிய நிலையில அவர் அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்தார். அதுல மிக முக்கியமான சில கேள்விகள் எழுப்பப்படக்கூடிய நிலையில அமைச்சரவை மாற்றம் தொடர்பான கேள்வியும் அவரிடம் எழுப்பப்பட்டது. அதே போல இந்த மாநிலம் முழுவதும் அந்த நாணயம் வெளியீட்டு தொடர்பாகவும் அங்கு செய்தியாளர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் கேள்வி எழுப்பினாங்க. குறிப்பாக அமைச்சரவை மாற்றம் இருக்கும் அப்படின்னு தொடர்ச்சியா செய்திகள் வந்திருக்கக்கூடிய நிலையில இன்றைக்கு அது தொடர்பாக முதலமைச்சரிடம் கேள்வி எழுப்பும் போது அது தொடர்பான தகவல் இல்லை அப்படிங்கிறதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்டா பார்க்க வேண்டியதா இருக்கு. தேவப்பிரியன், முதலமைச்சருடைய கவனத்துக்கு வராமல் இந்த அமைச்சரவை மாற்றம் தொடர்பான பரிந்துரையை யாரும் கொடுக்க முடியாது. அவர்தான் அமைச்சரவை மாற்றம் தொடர்பான பரிந்துரை கடிதத்தை ஆளுநருக்கு அனுப்ப வேண்டும். ஆளுநர் மாளிகையில் அதற்கான ஏதாவது மூவ்மெண்ட் ஏதாவது இருக்கா அபினேஷ்? இன்னும் ஆளுநர் மாளிகைக்கு இங்கிருந்து பொதுவா தமிழக அரசு ஆளுநர் மாளிகைக்கு இந்த போர்ட்போலியோ சேஞ்சஸ் கொடுப்பாங்க. அவங்க ரெக்கமெண்ட் பண்ணதுக்கு பிறகு ஆளுநருடைய உத்தரவோடு அந்த போர்ட்போலியோ சேஞ்சஸ் வரும். ஆனா இது வரைக்கும் அங்க இன்னும் ஆளுநர் மாளிகை வளாகத்திற்கு இந்த போர்ட்போலியோ சேஞ்ச் தொடர்பா இந்த ஃபைல்ஸும் போகல அப்படிங்கறதுதான் இப்போ வரைக்கக்கூடிய தகவலா இருக்கு. பிற்பகலுக்கு பிறகு மாலைக்கு பிறகு அந்த போர்ட்போலியோ சேஞ்சஸ் தொடர்பான இன்டிமேஷன் போறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஆனா இது சோஃபார் எதுவும் வரல அப்படிங்கிறது தான் தகவலா இருக்கு. இப்ப முதலமைச்சர் தொடர்பாக நேரடியாக கருத்து தெரிவிக்கல அப்படின்ற வரைக்கும் இப்போ வரைக்கும் எந்த விதமான நிகழ்வும் இல்லை அப்படின்னு தானே எடுத்துக்க முடியும். அதை அப்படிதான் அதை புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. இருந்தாலும் ஒரு அபிஷியலி அது வரக்கூடிய பட்சத்துலதான் நம்ம அதை போர்ட்போலியோ சேஞ்சஸை பத்தி சொல்லுவோம். அபிஷியலா சொல்ல முடியும். கடந்த ஒரு மாசமாகவே இது போன்ற செய்திகள் வந்த வண்ணம் இருக்கக்கூடிய நிலையில முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஏற்கனவே இது தொடர்பாக அவர் செய்தியாளர் சந்திப்புல தன்னுடைய கருத்தை தெரிவித்திருந்தார். அந்த அடிப்படையில் தற்போதும் அதை குறிப்பிட்டிருக்கக்கூடிய நிலையில முக்கியமானதா பார்க்கப்படுது. அண்மை காலத்தில் துணை முதலமைச்சர் பதவியேற்பு 19 நடக்கும் அப்படின்னு மூத்த அமைச்சர்களே சொல்லிட்டு இருந்தாங்க. வாய் தவறி சொன்னதா அவர் கருத்து சொன்னாங்க. இப்போ அமைச்சரவை மாற்றம் தொடர்பாக வந்திருக்கக்கூடிய செய்திக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மறுப்பு சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் நம்ம இறுதியாக எடுத்துக்கணும் இல்லையா அபினேஷ்? முதலமைச்சருடைய கருத்து தான் முக்கியமானது. அதுதான் நம்ம இறுதியாக எடுத்துக்கணும். அமைச்சரவையில் மாற்றம் இருப்பதாக இன்று காலை தகவல் வெளியான நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் அதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் கடந்த சில நாட்களாக அரசு ரீதியாக பல்வேறு மட்டங்களில் தமிழ்நாடுடைய செயலாளர் மட்டத்தில் தொடங்கி முதன்மை செயலாளர், தனிச் செயலாளர் தொடங்கி பல்வேறு மட்டங்களிலும் மாற்றம் என்பது நடைபெற்று வந்தது. தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய அமெரிக்க பயணத்தை தொடர்ந்து நிர்வாக ரீதியாக மேற்கொள்ள வேண்டிய மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல் வெளியான நிலையில் அமைச்சரவையிலும் மாற்றம் இருக்கலாம் என்ற தகவல்கள் தொடர்ந்து வெளியாகி வண்ணம் இருந்தது. அதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது அதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறார். மாற்றம் தொடர்பாக தனக்கு எந்தவிதமான தகவலும் வரவில்லை என்று அவர் கூறியிருப்பதன் மூலமாக அமைச்சரவை மாற்றத்தை பரிந்துரைக்கக்கூடிய முழுமையான அதிகாரம் முதலமைச்சருக்கே உண்டு. எனவே அவருக்கு தகவல் வரவில்லை என்றால் அது போன்ற எந்த விதமான நகர்வும் தற்போது வரைக்கும் இல்லை என்பதுதான் ஒரு உறுதியான செய்தியாக இருக்கிறது. துணை முதலமைச்சராக உதயநிதி பதவியேற்கலாம் என்று திமுகவுடைய மூத்த அமைச்சர்களே தேதி கூட குறிப்பிட்ட நிலையில் 19ஆம் தேதியாக தேதி குறிப்பிட்டிருந்தார்கள். ஆனால் அதுவும் நடைபெறவில்லை. இதுபோன்று அரசியல் ரீதியாக வெவ்வேறு கருத்துக்கள் அண்மை காலங்களில் முன்வைக்கப்படக்கூடிய நிலையில் அமைச்சரவை மாற்றம் தொடர்பான கருத்தையும் முதலமைச்சர் தற்போது தவிர்த்திருக்கிறார், நிராகரித்திருக்கிறார். தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக முதலமைச்சர் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம்.